ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மாடுலேஷனில் சிக்கன் குழம்பு செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள். செய்யலைன்னா ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி, கறி குழம்பு அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டோன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க பிள்ளைங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் நான் உரிச்சு எடுத்துருக்கேன். இதை அதில் போட்டுடுங்க. போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். அப்புறமா பூண்டு கொஞ்சம் வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா போட்டிருக்கேன். தனியா மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். ஆறினத்துக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கோங்க, லவங்கம், பட்டை, தேங்காய் துருவல், அரை மூடி தேங்காய் துருவல், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன் மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுடுங்க. போட்டுட்டு கறி நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுக்கோமோ அந்த கறியை போட்டுடுங்க. போட்டுட்டு மேலே உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும். எண்ணெயில் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க கறியை. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பேஸ்ட்டு, அதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி அதில் ஊற்றிடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா, உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நுரைச்சி வந்துருச்சுங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கடிச்சு எடுத்து பாருங்கள். அவ்வளோதான், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டு, வாசனை அப்படியே வீட்டையே தூக்கும். அந்த லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். வேணால் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு தான் பாருங்களேன் எப்படி தான் இருக்குதுன்னு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதில் தூவிடலாம். தூவிட்டு இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்புனா பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாரும் விரும்பி கேட்குறது என்ன தெரியுங்களா, ஈரல் தான். எனக்கு வேணும் உனக்கு வேணும்ன்ட்டு. நிறைய பேருக்கு ஈரல் பிடிக்காது. யார் யாருக்கு ஈரல் பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.